அரோரா பத்தியா நான் இதுக்குதான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்டா. காரமா இருக்குன்னு நான் உன்னை சொல்லி தானே கொடுத்தேன். இப்ப பாரு நான் கொடுக்கலன்னு கொடுத்தாலும் பிரச்சனை. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? காரமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் சொல்றேன். காமனா குடுக்குறப்போ கரெக்டா எல்லாருக்கும் வர மாதிரி காரமா பண்ணி கொடு. நான் சொன்னேன் இது குத்தமா என்ன? வச்சுக்கோ அவ்வளவுதான் பண்ண முடியும். புரியல. வேற என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியும்னா எனக்கு புரியல சாண்ட்ரா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. கிச்சன் டீம்ல இருந்து இப்படிதான் பதில். நான் எடுக்க பிரச்சனை தான் போயிட்டு இருக்கீங்க. பேசணும்னா பேசணும் டைரக்டா. பேசுறப்போ அப்படியே திருப்பி போக கூடாது. என்னடா வம்பல கோத்து விடுற? ஆள விடுறா சாமி, உன் சாவகாசமே வேணாம். நான் சாப்பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட பேசல, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். பண்றாங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா பண்ணோம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். கத்திரிக்காவும் நீங்க இதே மாதிரி சொல்றீங்க. ஏழுதுனா தரோம். அதே மாதிரி தான் காமனா. அது என்னோட உங்க தப்பு. என்னடா சொல்றீங்க? பிரியாணி வேணுமா? இதுக்கும் பதில் இல்ல. என்ன உனக்கு என்ன சொல்ல புரிய வைக்க ட்ரை பண்றேன்னா, அதுக்கு காயே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அரோரா தனியா கேட்டா என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு தலை எனக்கு முடக்காம? சரி என்கிட்ட வரப்போ இது காரம் உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. வரணும்னு ஆசையா தானே இருக்கும். பரிமாறிங்கன்னா ஈக்குவலா ஒண்ணு பண்ணுங்க. எல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஓகே, நீங்க ஒன்னு சமைச்சிட்டாங்க, காரமா சமைச்சிட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, காரம் ஓகேனா எடுத்துக்கோங்கன்னு சொல்றது தப்பு. அப்ப அது என்ன நடந்துருக்கு புரியுதா? இதுதான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். நான் உன்கிட்ட இப்படி பேச வரல. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாட பத்தி பேசினா வாய் இருக்காது. கேட்டா நான் பதில் கொடுப்பேன். நீ கேட்கல, நீ ஆர்குமெண்ட் பண்ற. நீ எனக்கு பசிக்கும், எனக்கு வேணும். சரியா? சாரி பண்ண விட்டுருங்க. தெரியாம சாப்பாடுல கேட்டேன். ஏன் சார் அழுகுறீங்க? அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுததாவே இல்ல. நான் ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. எனக்கு